டொயோட்டா ஃபார்ச்சுனர் அப்படின்னு ஒரு கார் இருக்குது. அந்த ஒரு காரை தயாரித்து அதை விற்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு 45,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் வருது. அந்த கார் விலை கிட்டத்தட்ட 45 லட்சம். 45,000 ரூபாய் தான் அந்த ப்ராஃபிட் வருது அவங்களுக்கு. ஆனால் அரசாங்கத்துக்கு வரிகள் மூலமாக 18 லட்சம் போகுது. அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க, ஒரு நாள் முழுக்க உழைக்கிற வாரத்தை 45,000 ரூபாய் சம்பாரிச்சா அரசாங்கம் உட்காந்த இடத்துல 18 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு. அதில் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும்? பெருசாக சேமிக்க முடியாது. அந்த 5 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களால் சென்னையில் குடும்பம் நடத்த முடியும். இந்த 5 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்க இல்லையா, செலவு பண்ணுற ஒரு இடத்துல நீங்கள் 18% ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் செலவு பண்ணுற ஒரு 5 லட்சத்தில் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் நீங்கள் ஜிஎஸ்டியாக பே பண்ணிடுறீங்க. அது கிட்டத்தட்ட 20%. அதாவது உங்கள் இன்கம் எவ்வளோ இருக்கோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 18-20% நீங்கள் ஜிஎஸ்டியாக பே பண்ணிடுறீங்க. இல்லை, இதே ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் 200 கோடியாக ஜிஎஸ்டி பே பண்ணுவார். 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, 5 லட்சம் செலவு பண்ணி ஆகணும். அப்போ அதுலேருந்து ஒரு 1 லட்சம் ஜிஎஸ்டி போயிடுது கவர்மெண்ட்டுக்கு. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1000 கோடியை செலவு பண்ண மாட்டார். நீங்கள் 5 லட்சம் செலவு பண்ணிங்கன்னா அவர் 10 லட்சம் செலவு பண்ணுவார், இல்லை 20 லட்சம் செலவு பண்ணுவார். அப்போது ஒரு 20 லட்சம் செலவு பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி எவ்வளோ போகும்? ஒரு 4 லட்சம் தான் போகும். ஸோ நீங்கள் 5 லட்சம் சம்பாதிக்கிற உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ஜிஎஸ்டி, 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட வெறும் 4 லட்சம் தான் ஜிஎஸ்டி. அப்போது இது எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம்? இந்த வரி வசூலிக்கிற முறையில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. கண்டிப்பாக ஓகே, ஒரு சமநிலையை நோக்கி நகர்வதற்கான முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறேன். முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கணும். அதிகமாக வருமானம் ஈற்றவங்க வரி அதிகமாக கொடுக்கணும், குறைவாக சம்பாதிக்கிறவங்க குறைவாக கொடுக்கணும். ஆனால் இங்கே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பாட்டம் 50% ஆஃப் த பீப்புள் தான் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் அதிகம். இன்டைரக்ட் டாக்ஸ் ஆட்கள் வாங்குற பொருட்களில் தான் அதிகமான. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. எங்கள் கிராமத்தில் ஒரு இளம் விதவை ஏதோ அரசாங்கம் கொடுக்குற ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஏதோ கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். அதை வச்சு தான் குடும்பம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு போய் ஒரு பிஸ்கெட் வாங்கலான்னா அதில் 15% வரி. அவங்க போய் வேற ஏதாவது ஒரு பொருள் இல்லை, அவங்க அந்த மக்களுக்கே தெரியாது இல்லையா, அந்த பொருளுக்கான மதிப்பீடு தான் நினச்சிருக்காங்க. அப்படி நினைச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கார் நான் சொல்கிறது ஜிஎஸ்டி மட்டும், அதுக்கப்புறம் ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, அது நிறைய கவர்மெண்ட்டுக்கு போகுது, அது வேற விஷயம். நீங்கள் பெட்ரோல் வாங்க போனீங்கன்னா அதில் எவ்வளோ டேக்ஸ் இருக்குது? பெட்ரோல் பங்கில் எழுதுவாங்களா? பெட்ரோல் விலை 100 ரூபாய், ஜிஎஸ்டி 30 ரூபாய் இல்லைங்களா? ஆனால் ஒரு தள்ளு வண்டி கடைக்காரன் மாம்பழம் விற்கிறான், ஒரு வாழைப்பழம் விற்கிறான், அவனை போய் அவன் பேர் எழுதணும்னு சொல்கிறீங்க. இது எந்த வகையில் நியாயம்?